வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிவோர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. இன்றைக்கி வந்து February 7th ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நேற்று எப்படி முடிஞ்சதுன்னா பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஈவன் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா. தென் அடுத்தது எஃப்ஐஎஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 92 crores தான் அவங்க பை பண்ணியிருக்காங்க. பட் டிஐ வந்து 1096 crores பக்கம் அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம வந்து இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஆல்ரெடி வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட்ஸ் நியர்லி அப்படிங்கிற மாதிரி கேப் அப் காட்டுது. மணி இப்போ ஆக்சுவலாக 7 மணியோட கண்டிஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன். 9 மணிக்கு முன்னாடி என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ 7 மணி கண்டிஷன் படி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், அடுத்த லெவல் அதாவது மார்க்கெட் வந்து மேபி கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 45,976 ஓகேங்களா, அந்த இடத்துல ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. தென் இன்கேஸ் அதை உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 4644, தென் அதுக்கப்புறம் 46,170 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 46,310 ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் 46,435, 581, தென் 692 ஓகேங்களா. இவ்வளோ தூரம் போகுதா அப்படிங்கன்னா இது அப்படி கிடையாது. பட் என்னென்னா நிஃப்டியோட லெவல்ஸ் வச்சுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட பாட்டம் சைடில் பாருங்கள், 45,597, 45,494 மோஸ்ட்லி இதுக்கு கீழே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கேப் அப்பாக இருக்கிறனால. ஓகேங்களா. இது ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை எப்போ அந்த இடத்துல ஹையில் போயிட்டு அந்த இடத்துல செல்லிங் க்ரியேட் ஆகும்போது மேக்ஸிமம் எஸ்டர்டேவோட லோலையும் அப்படிலாம் 45,598 அந்த இடத்துல தான் ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் மேலே போய் ஓப்பன் ஆகிறனால இவ்வளோ தூரம் தான் வர வாய்ப்பு இருக்கும். மேலே ஆல்ரெடி ஒரு 250-300 பாயிண்ட்ஸு, தென் அதுக்கப்புறம் அந்த 250-300 பாயிண்ட்ஸு, தென் எஸ்டர்டே ஒரு 150 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ மோர் தென் 700 பாயிண்ட்ஸு கீழே வர வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அப்சைடில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி. ஆனால் எடுத்த உடனே புல்லிஷாக உடனே என்ட்ரி போடாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் முதல்ல புல்லிஷாக இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஜென்ரல் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இன்றைக்கி வந்து கேப்பப்பாக இருக்குது, இன்றைக்கி எடுத்தோன்னே போட்டுருவோம், டக்குன்னு நமக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும்பாங்க. முதல்ல நீங்கள் ஏன்னா இன்றைக்கி டிகே இருக்குது, அந்த டிகே இருக்கிறனால முதல்ல அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புல்லிஷாக இருக்கான்னு பாருங்கள். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து க்ரீனில் இருக்கா, மேலே போக ட்ரை பண்ணுறானா, அப்படிங்கும்போது நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடு ஃபுல்லாக போகலைன்னா கூட ஒரு பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சு தென் புக் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் ஃபர்தராக போகுது அப்படின்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இதுதான் காலையில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கான ட்ரேட் இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா. தென் அடுத்தது நிஃப்டியோட கண்டிஷன் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா. நிஃப்டியோட கண்டிஷன் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 22,025 அங்கே வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது பாருங்கள், இந்த நடுவில் வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எங்கே வேணால் ரிஜெக்ட் ஆகலாம். இன்கேஸ் அதை பிரேக் பண்ணுதுன்னா 2268, தென் அதுக்கப்புறம் 22,116. இப்போது இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆனால் கூட மார்க்கெட் எங்கே வந்து ஃபால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே. ஓகேங்களா. எஸ்டர்டே பாருங்கள், இந்த லெவல் இருக்குது பாருங்கள், 21,806 இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஒரு ஃபால் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இல்லை இன்கேஸ் அப்படின்னா ரொம்ப லோவர்லாம் 21,727. ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே அந்த ஹையை போய் டச் பண்ணும்போது செல்லிங் ட்ரிகர் ஆகிடுது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் எகெயின் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் ஹையில் போய் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா தென் அதுக்கப்புறம் எங்கே ஃபால் க்ரியேட் ஆயிருக்கோ அந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு சப்போர்ட் எங்கேயுமே எடுக்கலை. ஸோ அதனால் 22,025 அதுக்கப்புறம் 21,976 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். தென் இன்கேஸ் ஹையர் அதை பிரேக் பண்ணுது, ஏன்னா திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸையோ சப்போர்ட்டையோ தட்டிகிட்டே இருக்கும்போது என்னவோ அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகவோ வாய்ப்பு இருக்கும். அப்போது அப்படி வரும்போது 22,116, 154, 180, 197, 22,222 ஓகேங்களா, 22,222 அப்படிங்கிறது. தென் அடுத்தது 22,235, 22,250 அதிகபட்சம். ஓகேங்களா. ஒரு 300 பாயிண்ட் ரேலி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அந்த மாதிரி டார்கெட்டுக்காக நான் வச்சுருக்கேன். இன்கேஸ் அது அங்கேருந்து செல்லிங் க்ரியேட் ஆச்சுன்னா கூட திரும்ப அதுக்கு கீழே வரப்போகிறதில்ல, இன்னையோட லோவை உடைக்க போகிறதில்ல, அதாவது ஹை போனால் கூட. ஓகேங்களா. ஸோ இதுதான் கண்டிஷன். நம்ம இன்றைக்கி ஸ்டாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிசல்ட் வரக்கூடிய ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டு, பவர் கிரிட்டு, நெஸ்லே, லூபின், மணப்புரம் ஃபினான்ஸு, அப்போலோ டயர்ஸ் பாருங்கள். ஓகேங்களா. தென் கமின்ஸ் இந்தியா பாருங்கள், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பாருங்கள், ஜேகே பேப்பர்ஸ் பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுது. ஓகேங்களா. தென் அதே போல் நியூஸ் பேஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லூபின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி அதுலேயே லூபின் சொல்லியிருக்கேன். தென் இதுலேயும் ஒரு லூபின். ஓகேவா. ஸோ லூப்பினை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் பயோகான் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கோட்டக் மஹேந்திரா பேங்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள், என்எல்சி இந்தியா அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இது ஸ்டாக்ஸுக்கு. இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸு அது ஒரு பிரேக் அவுட் ஆகி இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பாருங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் சின்ன டார்கெட் தான், சின்ன டார்கெட். பட் ஆனால்
ஒரு ஆப்ஷனில் ஒரு லாட் போட்டால் கூட ஒரு அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கும்போது அது புல்லிஷாக இருக்குது, அது போகுது அப்படின்னு பார்த்து எடுக்க முடியும், கண்மூடித்தனமாக எடுக்கக்கூடாது. ஸோ இன்கேஸ் SBI லைஃப் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா சான்சஸ் ஆஃப் கோயிங் ஃபார் 495, ஓகேங்களா, 495 போக வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கு முன்னாடி 483, 473, ஓகேங்களா. ஸோ 73, 83, 93 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது SBIக்கு. அதே போல் HDFC, ஓகேங்களா, HDFC அசஸ் மேனேஜ்மெண்ட், ஓகேவா. தென் அதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அதாவது 3675, 717, 752. ஸோ இதெல்லாம் போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம், ஓகேங்களா. தென் அதே போல் லூப்பின்னு சொல்லியிருக்கேன், 3வது, ஓகேங்களா. தென் அடுத்தது பிரிட்டானியா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிரிட்டானியா ஆல்ரெடி கொஞ்சம் செல் ஆகிடுச்சு, நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வர கொஞ்சம் புல்லிஷாக இருக்கனால அது வந்து மறுபடியும் மேற்கொண்டு போக ட்ரை பண்ணுறானா அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அது வந்து 5055 அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா சான்சஸ் ஆஃப் 5088,101, ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் அவன் புல்லிஷாக திரும்புறானா அப்படின்னு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி ஸ்டாக்ஸு, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ், ஓகேங்களா. ஸோ இது எப்படி இன்றைக்கி ஈவினிங்கில் போஸ்ட் மார்க்கெட்டில் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத, ஓகேங்களா. ஹை வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா அந்த இடத்துல செல்லிங் ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். ஹீரோ ஜீரோ உடனே ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா. காலையில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது அது புல்லிஷாக இருக்கும்போது மட்டும் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ண பாருங்கள். தென் அதுக்கப்புறம் சைட்வேஸ் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டினியூவாக மொமெண்டம் சம்டைம்ஸ் தான் ஜென்ரேட் ஆகும், எல்லா நாளும் அதே போல் நீங்கள் நினச்சிட்டு உங்கள் மணியை லூஸ் பண்ணாமல் இருங்க, ஓகேங்களா. ஸோ நன்றி நண்பர்களே, மீண்டும் நம்ம ஈவினிங் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு இந்த லைவை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, எஜுகேஷன் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்படின்னா, நான் லைவ் நம்ம போயிட்டுருக்கோம் 9 o'clock மேலே. ஸோ நீங்கள் அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி.